அஸ்ஸலாமு அலைக்கும் மை டியர் வியூவர்ஸ். இன்றைக்கி வந்து நீங்கள் லஞ்ச் vlog தான் பார்க்க போகிறீங்க. ஸோ நான் பிரியாணி சமைக்க போகிறேன். ஸோ அதுக்காக என்னென்ன எவ்வளோ வெங்காயம் வேணுமோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். ஸோ இந்த சைடு வந்து பிரியாணிக்கு, இது வந்து கத்திரிக்காய் பச்சடி, தயிர் பச்சடிக்கு. அதுக்கு முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டுக்கணும். ஸோ நான் வந்து வெறும் டீயும் 2 பிஸ்கெட்டு தான் நான் வந்து சாப்பிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் நாங்கள் எதுவுமே பண்ணல. பிஸ்கெட்டு, பன்னு அந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டோம். ஏன்னா மத்தியானம் வந்து நம்ம பிரியாணி செய்கிறதால என்னால் 2 வேலையும் வந்து ரொம்ப செய்ய முடியாது. நான் அப்படியே எந்திரிச்சோன்னே டீ பிஸ்கெட் சாப்பிட்டுட்டு வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ என் ஹஸ்பண்ட் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்தாங்க. போய் இந்த மாதிரி இறைச்சி, கத்திரிக்காய், தக்காளி, புதினா, கொத்தமல்லி எல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ எல்லாமே இருக்குது. ஏன்னா நான் எப்போவுமே வந்து முன்னாடி நாளே வந்து நான் சில விஷயம்லாம் செஞ்சுருவேன். சனிக்கிழமை போய் வாங்கிட்டு வந்து எல்லாமே செஞ்சுருவேன். பட் இந்த வாட்டி வந்து நாங்கள் சனிக்கிழமை வந்து வெளியில் கிளம்பியாச்சு. சும்மா வீட்டிலேயே இருந்தது. எனக்கு போன வாரமும் என் ஹஸ்பண்ட்க்கு வந்து ஒரே காய்ச்சலாக இருந்துச்சு. எங்கேயுமே போக முடியல. ஸோ இந்த வாரம் நம்ம எங்கேயாச்சும் போகலாம் அப்படி சொல்லி சாட்டர்டே அதுவுமா நாங்கள் சும்மா மால் அந்த மாதிரி போயிட்டு வெளியில் போயிட்டு வரலாம் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன். சரி அவரும் வந்து வெளியில் கூட்டிகிட்டு போகிறேன்னு எங்களை மால் அந்த மாதிரி கூட்டிகிட்டு போனாங்க. எனக்கு ரொம்ப இதுவாக இருந்துச்சு. வீட்டில் உட்காந்து எப்போவுமே வீட்டிலே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் போகலான்னு சொல்லி நேற்று போயிட்டு ஷாப்பிங் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தோம். ஸோ அதனால் வந்து இன்றைக்கி தான் எல்லாமே நான் வந்து செய்கிற மாதிரி இருந்துச்சு. பட் எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. எல்லா வேலையும் டக்கு டக்கு டக்குன்னு வந்து முடிஞ்சிருச்சு. நான் கொஞ்சம் வந்து சீக்கிரமாக எந்திரிச்சேன். சண்டே நான் கொஞ்சம் லேட்டாக எந்திரிக்காமல் சீக்கிரமாக எந்திரிச்சு எல்லா வேலையும் செஞ்சிடலாம். பிரேக்ஃபாஸ்ட்டும் நம்ம செய்யலை இல்லையா, வெறும் டீ மட்டும் தானே போட்டோம். ஸோ அதனால் அப்படியே வந்து பிரியாணி ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் காலையிலேயே. ஸோ வெங்காயம், தக்காளி எல்லாம் உரிச்சு வச்சாச்சு. ஃபஸ்ட்டு நான் செஞ்சது என்னென்னா கத்திரிக்காய் பச்சடி. சார் கத்திரிக்காய் பச்சடி வந்து ஃபஸ்ட்டு செஞ்சிடலாம் அப்படி சொல்லி கத்திரிக்காய் பச்சடி வந்து பண்ணிட்டு இருக்கு. ஸோ வந்து கத்திரிக்காய் எல்லாமே ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தானே ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ என் ஹஸ்பண்டும் வந்து மைதீனுக்கு போய் பாஸ்மதி ரைஸ் அதெல்லாம் வாங்கிட்டு வர போயிருக்காரு. ஸோ அவர் போயிட்டு வர டைமில் நம்ம கத்திரிக்காய் பச்சடி, வெங்காயம் அதெல்லாம் உரிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி, அடுத்து வந்து இறைச்சி வந்து கழுவணும் இல்லையா. ஸோ இறைச்சி கழுவிட்டு ஃபஸ்ட்டு இறைச்சியை வந்து வேக போடணும். ஏன்னா இறைச்சி வேகிறதுக்கே வந்து ஒரு 25 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் ஆகிரும். நான் 2 கிலோ இறைச்சி வந்து வாங்கினேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் 2 கிலோ அரிசியில் வந்து பிரியாணி செய்ய போகிறேன். ஸோ அதனால் 2 கிலோ அரிசிக்கு 2 கிலோ இறைச்சி வாங்கியிருக்கோம். ஸோ இறைச்சி வந்து உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா வந்து 2-3 அலசிட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு நாங்கள் வாங்கின இறைச்சி. ஸோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எனக்கும் வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கே அது ஃப்ரெஷ்ஷாக தெரிஞ்சிச்சு. என்னால் வந்து ஓரளவுக்கு வந்து சென்ஸ் பண்ண முடியும் எந்த இறைச்சி வந்து ஃப்ரெஷ்ஷாக எனக்கு சாப்பிட்டாலே தெரிஞ்சிடும் இறைச்சி வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கா, சிக்கன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கா, அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சிடும். ஸோ இது வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்த மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. அதை வாஷ் பண்ணும்போது இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த மாதிரி வாஷ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த ரத்தம் எல்லாமே வந்து கீழே வந்து வடிஞ்சிரும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ரத்தம் எல்லாமே வடிஞ்சிரும். ஸோ வந்து இறைச்சி மட்டும் அதில் இருக்கும். இந்த ஓட்டையாக இருக்கிறதுல வந்து நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா ஸோ எல்லாமே வந்து நல்லா சுத்தமாக வந்து இறைச்சி வந்து வாஷ் பண்ணியாச்சு. இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து தடவிட்டு அப்படியே வந்து நான் வேக போட்டுற போகிறேன் ப்ரெஷர் குக்கரில். ஸோ இதை இது பாட்டுக்கு வெந்துட்டுருக்கோம். நம்ம மித்த வேலை வந்து பண்ணிட்டு இருக்கலான்னு. மணி 12 ஆயிடுச்சு. அவங்க வந்து 2 o'clock வந்துருவாங்க. 1:30 to 2 o'clock வந்துருவாங்க. ஸோ 12 ஆயிடுச்சு. இப்போ தான் நான் கத்திரிக்காய் பச்சடி இப்போ தான் நான் ஸ்டார்ட்டே பண்ணுறேன். பிரியாணி வந்து இப்போ தான் நான் ஸ்டார்ட்டே பண்ணுறேன். 12 o'clock தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணோன்னு ஒரு சோதனைன்னு சொல்லுவாங்க இல்லையா. திடீர்னு பார்த்தா கேஸ் என்னடா இது எரியவே மாட்டேங்குது, ஏன் குக்காகவே இல்லைன்னு பார்க்கும்போது கேஸ் வந்து ஆஃப் ஆகிருந்தது. ஸோ பார்த்தா வந்து கேஸ் காலியாக இருந்தது. சரி சொல்லி கேஸை வந்து போட்டு விட்டாச்சு. சிலிண்டர் மாட்டுற வேலை இதெல்லாம் என்னோடய ஹஸ்பண்டோட வேலை. அவர் தான் எப்போவுமே வந்து சிலிண்டர் மாட்டி தருவார். அவர் இல்லாத டைமில் நான் மாட்டுவேன். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நல்ல வேலை நான் அன்றைக்கி 2 வாங்கலை. வாங்கியிருந்தா ஏற்கனவே இதுலேயே பாதி இருந்துச்சு. இவ்வளோ நாள் யூஸ் பண்ணிட்டேனே. அன்றைக்கி நான் தப்பாக மிஸ்கைட் பண்ணேன்ல. ஸோ இப்போ வாங்கலாம் இன்னொன்று.
அப்பாடா சிலிண்டர் வந்து மாட்டியாச்சு அல்ஹம்துலில்லா. இப்போ வந்து திருப்பி வந்து பிரியாணி வந்து ஸ்டார்ட் பண்ணணும். முதல்ல வந்து நல்லா வதக்கணும். அதுதான் முக்கியம். அடி பிடிக்காம நம்ம வதக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கை வலிக்கும் தான். பட் நம்ம அதெல்லாம் பார்த்தா நம்ம கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணால் தானே எல்லாமே வந்து நல்லா அமையும். ஸோ நம்ம கொஞ்சம் வந்து அதை பார்த்து நல்லா வதக்கணும். பிரியாணிக்கு மட்டும் அந்த மாதிரி. ஸோ இறைச்சி வந்து வெந்துருச்சு. 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ 20 மினிட்ஸ் நான் வேக போடுவேன். அதுக்கப்புறமா இந்த சோறோடையும் அப்படியே வெந்துடும். ஸோ இன்னும் வந்து நல்லா வெந்துடும். ஸோ எல்லா தண்ணியும் வந்து ஊற்றிடுவேன். நான் இறைச்சி வேக வச்ச எல்லா தண்ணியும் வந்து நான் ஊற்றிடுவேன். இறைச்சி வேக வைக்கும் போதே நான் தண்ணி வந்து கணக்கு வச்சுப்பேன். நான் எவ்வளோ தண்ணி ஊற்றி நான் இறைச்சி வேக வைக்கிறேன் அப்படின்னு நான் கணக்கு வச்சுப்பேன். ஸோ அந்த மாதிரி கணக்கில் அந்த இறைச்சி வேவின தண்ணியிலேயே நம்ம வந்து ரைஸ் குக் பண்ணால் தான் அந்த பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நல்லபடியாக இறைச்சி வந்து போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து அடுத்து வந்து ரைஸ் போட்டு எனக்கு தம் போடுற வரைக்கும் வந்து டென்ஷனாகவே இருக்கும். தம் போட்டுட்டேன்னா அப்புறமா நம்ம மற்ற வேலை பார்த்துக்கலாம். ஸோ தண்ணி அளவு தான் நமக்கு ரொம்ப முக்கியம். தண்ணி அளவு கரெக்டாக இருந்துச்சுன்னா பிரியாணி வந்து நல்லா வந்துடும். ஸோ வந்து இப்போ வந்து நான் அரிசி வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ அரிசி வந்து போட்டுட்டா வேலை முடிஞ்சோம். எப்போவுமே வந்து எனக்கு வந்து பிரியாணி சமைச்சாலே வீட்டில் நார்மலாக எங்களுக்கு மட்டும் சமைக்கும்போது 4 o'clock ஆயிரும். ஆனால் வந்து கெஸ்ட்டு வராங்க இல்லையா, அவங்களுக்கு 4 o'clock கொடுக்க முடியாது இல்லையா, அவங்களுக்குலாம் 2 o'clock கொடுக்கணும். அதானே நல்லது. ஸோ அதான் எனக்கு பயமாக இருந்துச்சு. 2 o'clock முடிச்சிட்டோமா. என்னோடய ஹஸ்பண்டும் வந்து நல்லா என்னை மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இல்லை நம்மளால் முடிச்சிட முடியும், 2 o'clock ஃபினிஷ் பண்ணிடலாம் அப்படின்னு. ஸோ நான் வந்து அல்ஹம்துலில்லா தம்மில் போட்டுட்டேன். அடுத்து வந்து சரி ஸ்வீட் பண்ணலாம். ஏன்னா ஸ்வீட் எதுவுமே இல்லை வீட்டில். எப்போவுமே வந்து பிரியாணி பண்ணால் ஒரு ஸ்வீட் இருந்தால் நல்லாயிருக்கும். தக்காளி ஜாம் பண்ணுவாங்க, இல்லைனா ப்ரெட் அல்வா பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி வந்து ப்ரெட்டு பாயாசம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ப்ரெட்டை வந்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். எப்போவுமே ப்ரெட்டு பொரிச்சு எடுக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும், நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் இல்லையா. ஸோ நல்லா ப்ரெட்டை ஃபஸ்ட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் நான் இதை செஞ்சேன். ஸோ ஸ்வீட்டும் நம்ம செஞ்சு வச்சிடலாம் அப்படி சொல்லி ஸோ நல்லா வந்து ப்ரெட்டெல்லாம் பொரித்து வச்சாச்சு. நெய்லியே வந்து வதக்குறேன். நான் நெய்யில் தான் பொரிச்சிருக்கேன், எண்ணெய் கிடையாது. இதை ஃபுல்லாக 100% நெய் ஊற்றி நெய்லியே வந்து நான் முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு அது ரெண்டுத்தையும் வந்து நான் நெய்லியே தான் வறுத்துருக்கேன். அப்புறமா ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும், எனக்கு சில நேரத்தில் பயமாக இருக்கும் பால் கெட்டு போயிருக்குமோ. அதனால் ஃபஸ்ட்டு நான் பாலை வந்து நான் காய்ச்சி பார்த்துக்கிட்டு பால் நல்லா இருக்குன்னொன்னே அதுக்கப்புறமா தான் நான் கண்டென்ஸ்டு மில்க் ஒரு டப்பா ஃபுல்லாக ஊற்றிட்டேன். ஏன்னா நான் சுகர் எதுவுமே போடல, வெறும் கண்டென்ஸ்டு மில்க் மட்டும்தான் போட்டேன். அது நல்லா போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பொரிச்ச ப்ரெட் இருக்கு இல்லையா, அதையும் வந்து அந்த பால்லே போட்டு அப்படியே அது ஊறணும். அந்த பால்லே அப்படியே அது வந்து ஊறணும். அப்போ தான் வந்து அது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஊறி அந்த குலோப்ஜாம் மாதிரி சில டைமில் நமக்கு அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். ஸோ நல்ல ரப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மலாய் இதுன்னு. ஸோ நான் வந்து அந்த எண்ணெயில் வறுத்தோம் இல்லையா, நெய்யில் வறுத்தோம், நெய்யில் வறுத்தோம் இல்லையா, அது அப்படியே முந்திரி பருப்பு நெய்யோடு வந்து சேர்த்து அதில் போட்டேன். அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க வச்சேன். ஸோ அப்படியே அது ஊற அது வந்து திக்காயிரும். ஸோ அது கொதிக்க வச்சுட்டு அதை பாட்டுக்கு அதோ பாயாசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா கிஸ்மிஸ் வந்து நான் நெய்யில் வந்து போட்டு இது பண்ணல, ஏன்னா வந்து அது ஒரு மாதிரி உப்புன மாதிரி ஆயிருமா, அது எனக்கு பிடிக்காது. ஸோ அதனால் கிஸ்மிஸ் வந்து நான் அப்படியே ராவா அந்த இது ஃப்ளேவராகவே அப்படியே போட்டேன். கொஞ்சம் பாதாம் பருப்பு வந்து நெய்யில் வறுக்காத பாதாம் பருப்பு வந்து அதில் போட்டுக்கிட்டேன். எனக்கு ரொம்ப பாதாம் பிஸ்தா வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ வீட்லேயும் நிறையா இருந்துச்சு. ஸோ அதான் வந்து என் ஹஸ்பண்ட் இப்போ வந்து அடுத்து என்ன பண்ணோம், ஹாலை வந்து நீட் பண்ணோம். ஸோ கெஸ்ட்டு ஹாலில் தானே வருவாங்க, டக்குன்னு முதல்ல ஹாலை வந்து நீட்டாக வைக்கணும், கிச்சனையும் நீட்டாக வைக்கணும். ஏன்னா கிச்சனில் தான் வந்து கை கழுவ வருவாங்க. ஸோ கிச்சனையும் வந்து முடிஞ்ச அளவுக்கு, ஏன்னா சமைச்சாலே தெரியும் கிச்சன் எவ்வளோ அசிங்கமாக ஆயிரும்னு. ஸோ அதுவும் பிரியாணி மாதிரி ஹெவியாக சமைக்கும்போது, சிம்பிளாக சமைச்சாலாம் ரொம்ப கிச்சன் அழுக்காகாது. பட் நம்ம ஹெவியாக சமைக்கும்போது கிச்சன் வந்து ரொம்ப அழுக்காயிரும். ஸோ கிச்சனை வந்து நீட் பண்ணோம். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து வேக்யூம் பண்ணிகிட்டு இருக்காங்க, என் பொண்ணு தூங்கிட்டு இருக்கா, அதனால தான் என்னால் நிறைய வேலை பண்ண முடிஞ்சது.
ஹஸ்பண்ட் வந்து மூவ் பண்ணிட்டாரு ஹாலை. நான் வந்து கிச்சனை வந்து நீட் பண்ணிட்டேன். எப்படி இருந்த கிச்சனு நான் ஓரளவுக்கு வந்து ஏன்னா கண்டிப்பாக கிச்சனுக்கு வந்து ஏதோ கத்திரிக்காய் பச்சடி செஞ்சாச்சு, இன்னும் அவங்க வரல. அதுக்குள்ளே நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு பாருங்கள், கெஸ்ட்டு வரத்துக்கு முன்னாடியே வேலையை முடிச்சிட்டேன். எனக்கு அதான் ஒரே ஹாப்பியாச்சு. க்ளீனும் பண்ணிட்டேன். ஸோ ப்ரெட் அல்வா, ப்ரெட்டு பாயாசம் பண்ணியாச்சு, பிரியாணி தம்மில் இருக்குது. ஸோ பாத்திரம்லாம் கழுவி வச்சாச்சு, எல்லாமே வந்து தொடச்சி வச்சிட்டேன். ஏன்னா இது மட்டும் நான் கழுவலை, ஏன்னா வந்து க்ளீனர் வரேன்னு சொன்னாங்க, பட் வரல, அவங்க கவுத்துட்டாங்க. எப்போவுமே நமக்கு தேவைப்படும் போது வரமாட்டாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்களும் கவுத்துட்டாங்க, வரல. பட் இருந்தாலும் கெஸ்ட்டு வரத்துக்குள்ளே நம்ம கிச்சனெல்லாம் நீட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி நான் ஓரளவுக்கு கிச்சன்லாம் நீட் பண்ணிட்டேன், அல்ஹம்துலில்லா. ஸோ அதுக்கப்புறமா வந்து அவங்க கெஸ்ட்டு வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து எடுத்து சர்வ் பண்ணுறதுக்காக இந்த பவுல்லாம் ரெடியாக வச்சுருந்தேன். ஸோ அவங்களுக்கு வந்து நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணணும் இல்லையா. ஸோ வந்து பவுலில் வந்து இதை போட்டு வச்சாச்சு, இந்த கத்திரிக்காய் பச்சடி. அது பவுலில் எனக்கு இந்த மாதிரி பவுலில் போட்டு அது டேபிளில் வச்சு சாப்பிட்றது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா அழகாக வந்து சாப்பாடு வந்து பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கணும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கணும். ஸோ வந்து சும்மா டெக்கரேஷன் மாதிரி இந்த கொத்தமல்லி வச்சு கொஞ்சோண்டு கொத்தமல்லி வச்சுருந்தேன். ஸோ டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக கொத்தமல்லி வந்து அப்படி மேலே போட்டாச்சு. பிரியாணி ரெடி ஆகிடுச்சு, அல்ஹம்துலில்லா. பொலன்னு பிரியாணி வந்திருக்கு. தண்ணி லெவல்லாம் நான் கரெக்டாக ஊற்றிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அல்ஹம்துலில்லா எனக்கு வந்து பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து எடுத்து நம்ம வந்து அவங்களுக்கு வந்து போட்டுறணும். கஷ்டப்பட்டு அதுவும் டைம்குள்ளே பண்ணிட்டேன், அதான் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நான் பிரியாணி செஞ்சுருவேன், ஆனால் வந்து எங்கள் வீடுனா என்னோடய ஹஸ்பண்டு, என்னோடய மாமியார், அவங்க எல்லாருமே வந்து எனக்காக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. 3 o'clock 4 o'clockனாலும், ஏன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே நம்ம கொஞ்சம் லேட்டாக தான் சாப்பிடுவோமா சண்டேலாம். ஸோ அதனால் வந்து மத்தியானம் 3:30 அந்த மாதிரி ஆயிரும். பட் 2 கெஸ்ட்டு வரத்துக்குள்ளேயே நான் எல்லா குக்கிங்கும் முடிச்சிட்டேன். ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஜூஸ் வந்து அவரே கலக்கிட்டார் டக்குன்னு. ஸோ ஜூஸ் வந்து அவர் கலக்கினதெல்லாம் என்னால் வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா நான் வேறு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ பாயாசமும் ரெடி ஆகிடுச்சு. பிரியாணி மட்டன்லாம் போட்டு ஃபுல்லாக வந்து பிரியாணி வந்து மாஷா அல்லாஹ் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து தயிர் பச்சடி, கத்திரிக்காய் பச்சடி எல்லாமே வந்து ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ வந்து அவங்கள வந்து உட்கார சொல்லலாம். முட்டையும் நான் வேக போட்டேன். ஸோ முட்டை வந்து அது வரைக்கும் அவங்க சாப்பிட்டுட்ருப்பாங்கன்னு சொல்லி, ஸோ அப்புறமா முட்டையும் வச்சாச்சு. பிள்ளைங்க வந்து அதான் கீழே 2 பிள்ளைங்களும் கீழே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களும் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பாடு நல்லா இருக்கா? தேங்க்யூ. ஹாய் சொல்லுங்கள். ஹஸ்பண்ட் வந்து சொன்னார், வரும் வந்து சண்டேனா கெஸ்ட்டு கூப்பிடலாம், அப்போ தான் நான் வந்து சீக்கிரமாக 2 o'clockலாம் ஒர்க்லாம் முடிச்சு க்ளீன் கூட பண்ணுவேன். இதே நார்மலாக இருந்தால் நம்ம வந்து சரி கொஞ்சம் நேரம் கழிச்சு க்ளீன் பண்ணலாம், அது மாதிரி இருக்கும். கெஸ்ட்டு வந்தால் தான் நம்ம க்ளீனும் பண்ணிடுவோமா. ஸோ வேலை வந்து ரொம்ப ஈஸியாக அந்த மாதிரி இருந்துச்சு அல்லாவோட அருளால். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.